என்னம்மா நீ என்ன சேலை மாத்தாம இருக்கா? இப்போ சேலையெல்லாம் மாற்ற நேரம் எங்கடி இருக்கு? இப்போ இப்படியே இருந்தா போதும். இந்த சேலைக்கு என்ன குறைச்சல்? ரவில வாங்கன்னு சொல்றதுக்கு நம்ம இங்க நிக்கணும்ல. நம்ம வீட்டாளு, நம்ம தான் மெயினா நின்று எல்லாரையும் வரவேற்கணும். நம்ம நின்று முன்னிக்கிட்டு நின்னா பெற முடியுமா? ஆனாலும் ஒரு சேலை மாத்திரத்துக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 10 நிமிஷம் ஆகுமா? இதே பண்ண மாட்டேக்கா நீ. மாத்திரலாம் 10 நிமிஷத்துல. ஆனா இப்ப மாத்திரத்துக்கு போனேன்னு வையா, அங்க ஒரு 50 வேலை வந்து நிற்கும். அதோட பேசாம இங்கேயே நின்றுக்கிட்டுறேன். ஜெனியும் நம்ம தம்பியும் ரெடி ஆயிட்டானா? 2 பேரும் ஸ்டேஜ்ல ஏத்திருங்க. நேரம் ஆயிட்டு பத்தியா? பாத்துக்கிடுங்க உள்ள. எதுனால என்னை கூப்பிடு, இல்லைன்னா இங்க வெளியே நின்று வரவேற்கிட்டு ஓரளவுக்கு ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வரேன். சரிம்மா, உள்ள நாங்க பாத்துக்கிட்டோம், நீ டென்ஷன் எடுக்காத. தம்பி வாங்க வாங்க. அம்மா அப்பா எல்லாம் எங்க? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் வரல. அதான் நான் மட்டும் வந்தேன். அப்படியே தம்பி, அம்மா உடம்பு பாத்துக்கிடுங்க. நீங்க உள்ள போய் உட்காருங்கண்ணே. என்ன ஜெனி, ஒரு மாதிரி சேடாக இருந்த மாதிரி இருக்கா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பு ஏதாவது, கால் ஏதாவது வலிக்குதா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. அப்போமே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அங்கே கிளம்பிட்டேன்னு சொன்னாவே. ஆனால் இன்னும் காணும். நான் ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களாம் வந்துடுவாங்க, பேசிட்டு ஸ்டேஜ் ஏறலான்னு நினச்சேன். ஆனால் இன்னும் அவங்களாம் காணுமே, அதை யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஈவினிங் டைம் பற்றியா கொஞ்சம் டிராஃபிக் இருக்குமா இருக்கும், வந்துடுவாங்க, நீ கவலைப்படாதே. ம் சரி. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒரு ஃபோட்டோ. அக்கா நீங்கள் இந்த சைடு வந்து நின்றுடுங்க. சாப்பிட்டு போங்கண்ணே, சாப்பிட்டு போங்கக்கா. சரி தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணே. இங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க. ஆ ஆ ஆ இன்னும் இந்த அம்மா வீட்டில் வரலையே. அதெல்லாம் வந்துருவாங்கம்மா, நீ கவலைப்படாது. நீ அப்பா ஆன்சி, நீ வந்துட்டியா? எவ்வளோ நேரமா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சீக்கிரம் வர வேண்டியதானே? நீ வேற ஜெனி, வீட்டில் எல்லாம் எடுத்து ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு இங்கே வந்திருக்க நம்ம விருந்தாளி எல்லாம் கூப்பிட்டு எடுத்து வர்றதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிட்டு. மேலே நம்ம அத்தை வேற ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டு அதை வேற சமாளித்து எடுத்து வர வேண்டாமா? சம்பவம் பண்ணி விட்டுட்டா? ஏன், என்ன பண்ணுச்சு? அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்கிறேன் உன்ட்ட. சரி, அம்மா எங்க, தம்பி எங்க? எல்லாரும் கீழே தான் இருக்க, பேசிகிட்டு இருக்க. நான் தான் சரி உன்னை பார்ப்போன்னு மேலே ஏறி வந்தேன். ஜெனி நல்லா இருக்கு இந்த லேங்கா, சூப்பராக இருக்கு. அத்தா நீங்களும் அழகா இருக்கீங்க, எல்லாமே அழகா இருக்கு. சரி நம்ம செல்ஃபி எடுப்போமா? நல்ல வேலை அத்தை நல்லா இருக்கீங்கன்னு சொன்னா, இல்லைன்னா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நீ மறந்தே விட்டேன்னு நினச்சேன். இப்போ எதுக்கு செல்ஃபி? அதான் எங்கள் ஃபோட்டோகிராஃபரே இருக்காருல்ல, ஃபோட்டோவே எடுத்துருவோம். எங்களோட ஃபோட்டோ எடுங்க. நான் ஜெனி பக்கத்தில் நிற்கேன். அக்கா ஸ்மைல். நீ என்ன கொஞ்ச நேரத்தில் இப்படி ஆள் வாட்டமாயிட்டே? என்ன ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் அப்பவே வருவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களா? அதான் கல்யாண வீட்டுனா கொஞ்சம் முன்ன பின்ன அவன் தானே செய்யும். அம்மா தம்பி எங்க? எங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான். பிறகு ஃப்ரெண்டு கூட தான் வந்து ஃபோட்டோ எடுப்பானா. ஓ அப்படியா, சரி அப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோமா? ஜெனிமா, நாங்கள் இந்த கீழே உட்காந்துருக்கோம். என்ன வர்ற வீட்டை நல்லா சிரிச்சு பேசி எல்லாரையும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லு, சரியா? சரிம்மா, நீனும் சாப்பிட்டுட்டு உட்காரிக்கல, நான் வாரேன். சரி மௌலி. ஜெனி, இந்த பேர் அத்தை வருது. நான் இங்கே நின்று வையா, இப்போ எதாவது தேவையில்லாதது பேசும், திருப்பி எனக்கு கோவம் வந்துடும். நான் கீழே போகிறேன், சரியா? டீ எல்லாத்தையும் பிறகு சொல்கிறேன். நீ என் வீட்டை நல்லா பேசு, நான் போகிறேன். வாங்க டீ வாங்க. இதுதான் எங்கள் அத்தை, உங்களுக்கு தெரியும்ல? நீ சொல்லியிருக்கல்ல. தெரியும், வாங்க. ஜெனி என்னை பற்றி சொன்னாலா? கண்டிப்பாக சொல்லியிருப்பான். இதை பாருங்களேன், உங்கள் டேஸ்ட்டும் என் டேஸ்ட்டும் எவ்வளோ ஒத்த போகுதுன்னு. 2 பேரும் சேம் கலர் அவுட்ஃபிட் போட்டிருக்கோம். ஆமாம், என்ன சேம் கலர், நல்லா இருக்கு. இங்கே பார்த்தியா ஜெனி, உன் வீட்டுக்காரர் என் சாரி அழகா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓ சூப்பர். பை தி வே, ஷீ இஸ் மை டாட்டர் மேபல். ஹாய். ஹாய்மா. மாப்பிள்ளை எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். வாவ், ஃபைனான்ஸா? அப்போ பணம் நிறைய புழங்கும், அப்படித்தானே? ஐயோ அப்படிலாம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சொன்னேன். அது நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு தானே நல்லது. எங்கள் பொண்ணு நல்லா இருப்பா. பைதவே உங்கள் சேலரி எவ்வளோ? எங்கள் அம்மா உங்களுக்கு கீழே நின்று தான் கூப்பிட்டுட்டே இருக்கா பாருங்க, சாப்பிட போகணுமா? ஓ அப்படியா, இதோ போகிறேன். ஆமாம், என்ன மெனு சாப்பாட்டில்? அது நிறைய வெரைட்டியே இருக்குது, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க. ஓ கண்டிப்பாக. வா மேபல், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஏம்மா நீங்களா? சரி ஒருத்தர் இந்த சைடு வந்து நில்லுங்க, அப்போ தான் ஒழுங்காக ஃபோட்டோ வரும். நீ அந்த சைடு போய் நில்லு, ஜெனி பக்கத்தில். நான் பாரு இங்கே மேட்சிங்காக இருக்குல்ல, ஸோ நான் இப்படியே நிற்கிறேன். சரிம்மா. என்னோட ஃபோட்டோ போதும் உங்களுக்கு. நான் மத்தியானமே நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். சீக்கிரம் இறங்க. அந்த பாருங்க எவ்வளோ லைன் நிற்கு மேலே வர்றதுக்கு. சரி இது போகிறேன். இந்த ஃபோட்டோக்காரர் கோபப்படுறத பார்த்தா எங்கள் அத்தை ஃபோட்டோக்காரட்டே ஏதோ வம்பு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, கொஞ்சம் விவகாரமாக தான் பேசுகிறாங்க என்ன? 2 பேரும் வேற மாதிரி போஸ் கொடுங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிடுவோம். சரிண்ணே.
ஸ்மைல் பண்ணுங்க. பர்ஃபெக்ட். எங்க அண்ணி வீட்ல தான் கல்யாணம் கிராண்டா பண்றாங்கன்னு பார்த்தா மாப்பிள்ளை வீடு அதுக்கு மேல செலவு பண்ணிருப்பாங்க போல இருக்கே. இவ்வளோ பெரிய ஹால் பாரு. ஆமா மம்மி, நிறைய செலவு பண்ண மாதிரி தான் இருக்கு. எல்லாருடைய அவுட்ஃபிட்ஸும் பாத்தீங்களா, சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அந்த ஹாலும் பெருசா இருக்கு. ஃபுட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா ஆமா, சரி நம்ம இவங்க புண்ணியத்துல கொஞ்சம் நல்ல வெரைட்டியா சாப்பிடலாம். அது ஒரு நல்ல விஷயம் இதுல. எஸ் மம்மி, கண்டிப்பா நம்ம ஃபுட் பிளேட் ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணனும். நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியணும்ல நம்ம எவ்வளவு வெரைட்டியா சாப்பிடுறோம்னு. கண்டிப்பா பண்ணிடலாம். ஆனா என்ன, எனக்கு ஒரே வருத்தம் தான். நானும் 2-3 நாளா எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா இந்த மாப்பிள்ளை எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு கண்டே பிடிக்க முடியலையே. யார்கிட்ட கேட்டாதான் தெரியும். இந்த ஜெனியை பத்தியா ஸ்டேஜ்ல கூட என்ன விவரமா இருக்கா. சம்பளம் பத்தி கேட்ட உடனே பேச்சு மாத்தி கீழே அனுப்பி விட்டுட்டா. சரி, கல்யாண பொண்ணாச்சு, இன்னைக்கு இவகிட்ட வம்ப வேண்டாமேன்னு தான் நானும் வந்தேன். ஆமா மம்மி, நான் நினைச்சேன் இந்த ஏன்சி தான் ரொம்ப ஸ்மார்ட்னு. பார்த்தா இந்த ஜெனியும் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்காங்க. எல்லாம் அவங்க விஷயம்னா அப்படியே முடி மறைச்சிடுறாங்க. ஆமா, எல்லாம் அவங்க அம்மா ட்ரைனிங் தான். எங்க அண்ணன் ஒர்க் இருக்கேன், எது கேட்டாலும் வாயை திறந்து சொல்லிடுவான். ஆனா இந்த விஷயத்துல பாரு, எங்க அண்ணன் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறானே. எல்லாம் எங்க அண்ணியோட ட்ரைனிங். சரி மம்மி, இப்ப வேற என்னதான் பண்றது? வாங்க சாப்பிட போலாம். போலாம் மகளே, போலாம். நில்லு, இங்க மாப்பிள்ளை வீட்டுல யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாம். மாப்பிள்ளைக்கு என்ன சம்பளம் என்னன்னு இங்க உள்ளவங்க எப்படியாவது சொல்லிதானே செஞ்சிருவாங்க. ஏன்னா இப்போ சம்பளத்தை கேட்காம போயிட்டோன்னு எனக்கு தூக்கம் வராது பார்த்துக்கோ. அதனாலதான் நில்லு, என்ன 2-3 ரேட்டு கேட்டு பார்க்கலாம். யாராச்சும் கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே மம்மி, பாருங்க. அதுவும் உங்க 2 பேர் கதை பேசிட்டு இருக்க அளவு பாரு. கண்டிப்பா இவ்வளவு வாய் போடுங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். வா. ஹாய், நமஸ்தே. நமஸ்தே நமஸ்தே. சரிக்கா, நான் சாப்பிட்டுட்டு வரேன். நமஸ்தே. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே. அது இதுல என்ன தெரியறதுக்கு இருக்கு? இப்போ நம்ம 2 ஃபேமிலிக்குள்ளே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி, இன்னும் உங்க சொந்தம் எங்க சொந்தம் எல்லாம் ஒரே சொந்தம் தான். ஓ, அப்படி சொல்றீங்களா? கரெக்ட் தான். உங்களை பார்த்தாதான் இங்க கல்யாண வீட்லயே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதான் சரி உங்ககிட்ட பேசலாமேன்னு பேசினேன். ஆமா, நீங்க மாப்பிள்ளைக்கு எப்படி சொந்தம்? நாங்களாம் மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களும் நாங்களும் இந்த நேபர்ஸ். அதனால அப்படியே ஃப்ரெண்ட் ஆனது தான். இத்தனை வருஷமா எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஓ நைஸ். அப்பனா உங்களுக்கு மாப்பிள்ளை பத்தி எல்லாம் நல்லா தெரியும், கரெக்டா? அட ஆமா, மாப்பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததுல இருந்து அவனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜட்டி போட்டுட்டு சுத்திட்டு இருந்தான், இப்போ பேண்ட் மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓ சூப்பர். ஆமா, மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சேலரி இருக்கும்? மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்குறாங்க? என்ன, நாங்க பொண்ணு கட்டி கொடுக்குறோம் பாத்தீங்களா, எங்களுக்கு அந்த கவலை இருக்கும் தானே, எங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு. கரெக்டு தான். ஆனா இதெல்லாம் நீங்க விசாரிச்சு தானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க? ஆமாங்க, விசாரிச்சோம். ஆனாலும் உங்களை பார்த்து ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. அதான் சரி உங்ககிட்ட கேட்கலாமேன்னு கேட்டேன். மாப்பிள்ளைக்கு எவ்வளவுதான் அப்படி சம்பளம்? அது என்னை விட கரெக்டா வந்து இருந்தா இவங்க தான் சொல்லுவாங்க. யாரு கரெக்டா சொல்லுவா? நீங்களே சொல்லுங்க. உங்க பின்னாடி நிக்காங்களே அவங்க தான். பின்னாடி நிக்காங்களே யாரு?